Hello everyone, the warm welcome again to you my channel. இன்றைக்கி நம்ம டே 7 சேலஞ்ச் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஜுகேஷன் சிஸ்டம் ப்ளஸ் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ என்ன தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு டாப்பிக்கில் வாங்க பார்க்க போகிறோம். பேப்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படிலாம் எஜுகேஷன் ஒர்க் ஆகுது, என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய காலேஜ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். This is how higher education works in India, policies, governing bodies, types of institutes and quality control. இப்போது நம்ம ஒரு காலேஜ் படிக்கிறப்ப தெரியும், இல்லை காலேஜ் பற்றி தெரியும் உங்களுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க, என்னென்ன பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க, இன்ஸ்டியூட்டில் இது மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு ஐஐடியில் மெட்ராஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் எஜுகேஷன் எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இந்த ஹையர் எஜுகேஷன் டாப்பிக்கை சொல்ல போகிறாங்க. ஸோ என்னென்ன டாபிக் சொல்ல போகிறாங்க அப்படின்னா, ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் ஆஃப்டர் த 12th அப்புறம் என்னென்ன யூனிவர்சிட்டி டெக்னீஷியன்ஸ் எல்லாமே பார்ட் ஆஃப் இருக்குது. அப்புறமேல் நேஷ்னல் எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் 5 years ஒன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை பற்றியுமே இந்த ஹையர் எஜுகேஷன் சிஸ்டமில் சொல்ல போகிறாங்க. அப்புறம் யூஜிசி யூஜிசி அப்படிங்கிறது நம்ம யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்னென்ன சொல்ல வருது, ஒரு பேப்பர் அப்டேஷன் கொண்டு வருதா, இல்லை பேப்பர் ரிமூவ் பண்ணுதா, இல்லை இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுதா, எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுது, எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற சொல்லி இந்த ஹையர் எஜுகேஷன் சிஸ்டமில் சொல்ல போகிறாங்க. அது என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ அதெல்லாமே சொல்லிடுவாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணி அதில் இருக்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது தான், அதில் ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் காலேஜ் எல்லாமே பர்ஃபெக்டாக ரன் ஆகும். ஈவன் அட்டானமஸாக இருந்தாலுமே அவங்க ஒரு சில இது மட்டும்தான் அப்டேட் பண்ணுவாங்க, சரியா. அப்புறம் ஏஐசிடிசி உங்களுக்கே தெரியும், ஆல் இண்டியா கவுன்சில் டெக்னிக்கல் எஜுகேஷன், அவங்க முடிவு எடுக்கிறது தான் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் நாக் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ ஒரு காலேஜில் என்விரான்மெண்ட் எப்படிலாம் இருக்குது, கல்ச்சர் அது மாதிரி ப்ளஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணுவாங்க. அது நாக்கோடைய ஒர்க்கு. அண்ட் உங்களுக்கு தெரியும் ஓப்பன் டிஸ்டன்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாமே ஈவன் இதெல்லாமே பார்ப்பாங்க. ஸோயம் அப்படிங்கிறவங்க காலேஜ் படிக்கிறவங்களுக்கு தெரியும், ப்ளஸ் அதை பற்றி நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு ஆன்லைன் கோர்ஸ் அது ஃப்ரம் காலேஜில் ரெஃபர் பண்ணுவாங்க, அதுக்கு தனியாக மார்க்கே இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக என்ஐஆர்எஃப். ஸோ இதெல்லாமே ஒரு டேர்ம் ஆஃப் ஹையர் எஜுகேஷன்ஸில் இருக்குது. ஜஸ்ட் இதில் வாட் போட்டு பார்த்துக்கோங்க. இன்டெப்த்தாக நம்ம வீடியோ எண்டில் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தனி வீடியோவாக போகிறேன், சரியா. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸு அட்வான்ஸ் டாபிக்ஸு. என்ன அட்வான்ஸ் டாபிக்ஸும் ஒன்றும் கிடையாது. எப்படி கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுது, அதாவது வாட் கம்ப்யூட்டர் கேன் ஆர் நாட் கம்ப்யூட் மேத்தமெட்டிக்கலி. ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரன் ஆகணும் அப்படின்னா கம்பல்சரி மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேக் போன், அதாவது மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய முதுமெலும்புன்னு சொல்லலாம். மேக்ஸ்லாம் கம்ப்யூட்டர் ரன் பண்ண முடியாது. சப்போஸ் அப்படி ரன் ஆகலை, என்னென்ன எரர்ஸ் வருதோ அதெல்லாமே தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எரர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுவாங்க. பிகாஸ் நம்ம கம்ப்யூட்டர் கற்றுக்கிற வரைக்கும், இல்லை அப்பார்ட் ஃப்ரம் எதாவது கற்றுக்கிற வரைக்கும் ஒரு எரர் இல்லாத இல்லை ஒரு விஷயத்தை தப்பு பண்ணாத கற்றுக்க முடியாது. ஒன்றும் அதை மறந்து போயிடுவோம், இல்லைன்னா அதை கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அது எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ணுறது தான் தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் அப்படின்னு டாபிக் வச்சுருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க்ஸ். ஸோ நெட்வொர்க் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கம்ப்யூட்டரை நம்ம லோக்கலில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஒரு குளோபலாகவும், நான் பக்கத்தில் ஃப்ரெண்ட் சிஸ்டம் கனெக்ட் பண்ணேன், இல்லை என் சிஸ்டமே நான் ரெண்டு டிஸ்காக பிரித்து அதில் நான் ட்ரைவ் போட்டு வைக்கணும், பேக்கப் போட்டு ஆன்லைன் அப்படின்னா இது எல்லாமே இந்த நெட்வொர்க் அப்படிங்கிற கான்செப்ட்டில் வரும். ஒரு 7 லேயர்ஸ் இருக்குது, சரி. அப்ளிகேஷனில் நெட்வொர்க் லேயர்ஸ் சம்திங்ஸ் லேயர்ஸ் எல்லாமே ஒரு 7 லேயர்ஸ் பக்கமாக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் ஒன்றும் பெருசாக கிடையாது. 1 and 0 ஒரு பாக்ஸாக பாக்கெட் ஆகுதா, சரி ஒரு பாக்ஸ் சைஸில் ஆகுதா, ஒரு பாக்கெட் சைஸில் ஆகுதா, இல்லை பிட் ஆகுதா, பைட் ஆகுதா, அது எல்லாமே சொல்கிறது தான் அந்த நெட்வொர்க்கில் லேயர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அதில் சம்திங் மாடல்ஸ் எல்லாமே இருக்குது. டிசிபி இருக்குது, ஐபி இருக்குது, அதாவது டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, என்னென்ன ஐபிஎஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம நெட்வொர்க்கில் பார்ப்போம். அண்ட் தென் தேர்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஏஐ பேசிக்ஸ். நம்மளுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. இப்போ ஏஐ தான் ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இருக்குது. ஸோ வென் டேட்டா இஸ் ஹியர் ஃப்ரம் கையில் இருக்குன்னா, டேட்டா நம்ம கையில் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி நம்ம ஏஐ கம்பல்சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னென்ன ஏஐஸ் எல்லாமே இப்போது டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ நேரோ ஏ இருக்குது. நேரோ ஏ அப்படிங்கிறது இப்போ சாட்ஜிபியில் யூஸ் பண்ணுறக்கூடிய நேரோ ஏஸ். ஜென்ரல் ஏ அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஹியூமன் மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் ஹியூமன் லேயர், நாட் ரியல் யூஸ் பண்ண முடியும், ஜஸ்ட் ஹியூமன் மாதிரி இருக்கும். நிறைய ஏஜென்சி இருக்குது, ஓகே. ஏகப்பட்ட ஏஜென்சிக்கு பக்கமாக நம்மளுக்கு ஏஐ கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குரோமில் போய்ட்டு ஸோ வாட் இஸ் எஜுகேஷன் சொல்லி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வாட் இஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு சின்னதாக லோட் ஆகி டேட்டா பிரீச் மாதிரி உங்களுக்கு வரும். அது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஸோ நம்ம ஒரு டேட்டாவை கேட்குறோம் அப்படின்னா ஏஐ கூகுளில் கனெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தரும். முன்னெல்லாமே புக்கில் போய் தேடுவாங்க, ஒரு 200-300 பேஜ் பக்கமாக இருக்கும், புக்கில் போய் தேடுவாங்க. இப்போ 2 லைன் தான் சாரி
இப்போ 2 லைனில் நம்மளுக்கு டேட்டா ப்ரீச் பண்ணி கூகுளில் காமிச்சிருது. அது இல்லாத பிலோவை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி சைட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து இதுதான் ஆன்சர் சொல்லிட்டு ஹைலைட் பண்ணி காமிக்குது. இது எல்லாமே நம்ம ஏஐயை டேட்டா ப்ரீச் பண்ணி ஃப்ரம் த கூகுள் ஆர் வந்து குரோம்லேருந்து எனேபிள் பண்ணி வைக்கிறாங்க. சரியா, இட்ஸ் அவுட்கம் ஆஃப் த டே 7 ஆஃப் சேலஞ்சு. ஜஸ்ட் நம்ம வாட் மட்டும் தான் பார்த்துருக்கோம், எந்த இன்டெப்த்தாக இன்னும் போக கிடையாது. ஓகே டீம், தேங்க்யூ. Keep touch with me and subscribe forgot to my channel. Thank you.